வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்தில் 23/8/2026. நாள் முழுவதும் வளர்பிறை ஏகாதசி திதி இருக்கு. மாலை 5:44 வரைக்கும் மூல நட்சத்திரமும் அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரமும் காணப்படும். காலையில் 6:15 வரைக்கும் விஸ்கம்ப நாமயோகமும் அதற்கு பிறகு பிரீத்தி நாமயோகமும் காணப்படும். மாலை 3:11 வரைக்கும் வணிசைக்கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை 5:44 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 8:45 வரை நல்ல நேரமும், மாலையில் 4:50 6:22 வரைக்கும் ராகுகாலமும், மதியம் 12:13 1:45 வரைக்கும் எமகண்டமும், மாலை 3:17 4:50 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தோம்னு சொன்னால் நாள் முழுவதும் ஏகாதசி திதி. இப்போ ஏகாதசி திதினாலே நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏகாதசி திதி அப்படின்னா புதிய காரியங்களை தொடங்கும் போது தொடங்குனீங்கன்னா உடல், பொருள், ஆவி, உயிர் எல்லாத்தையும் இன்னொருத்தட்ட அடகு வைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி விட்டுரும். அதனால புதிய காரியங்களை தொடங்காமல் இருக்குது நன்மை தரும். ஆனால் ஏகாதசி திதி எதற்கு சிறப்பு அப்படின்னா, இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிறை சுழற்சிகள் அதுகளை புதுசாக ஆரம்பிக்கும் போது ஏகாதசியில் இருந்தே நம்ம அடுத்த சுழற்சிக்கு ஆரம்பிச்சிடணும். அந்த சுழற்சியை நோக்கி நம்மளுடைய உடல் மனத்தை கொண்டு போகிறதுக்கான ஆரம்பமே ஏகாதசியில் இருக்குது. இது உலக இயக்கத்திற்கு மூலமாகவும் அந்த ஆதி நாதம்னு சொல்ல போகிற ஓங்கார நாதத்தினுடைய மூலமாகவும் இருக்கக்கூடியதான் அவருக்கு தான் பேர் சங்கு சக்கரதாரி அப்படின்னு நம்ம சொல்கிற மகாவிஷ்ணு. எந்த நேரமும் சுதர்சன சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும். அதுதான் உலக சுழற்சி, பிரபஞ்ச சுழற்சியே அந்த சுதர்சன சக்கரத்துக்குள்ளே வந்து. அதே மாதிரி அவர் கையில் வச்சிருக்க சங்கு அந்த ஆதி நாதமாகிய மூலத்தை கொடுக்குது, அந்த ஓங்காரநாதத்தை கொடுக்குது. இப்போ இவரை நினச்சி நம்ம இந்த இயக்கங்களை நினச்சி இந்த உடல் இயக்கமும் இந்த பிரபஞ்ச இயக்கமும் உடல்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஓசைகளும் சரி இது கூட தொடர்பு படுத்தியே இருக்குது. அப்போ இங்கே எந்த ஆரம்பிக்கணும்னா நம்ம சுழற்சியை புதுப்பிக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? விரதம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுதல், தாவரங்கள், மரக்கறி வகைகள், தானிய வகைகள், பழங்கள் போன்ற உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுதல். இப்படி நம்ம உடலை இந்த ஏகாதசி திதியில் இருந்தே நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சுட்டு அடுத்து வர துவாதசி, திரியோதசி நாட்கள்லையும் சதுர்த்தசி முடிய அங்கிட்டு பௌர்ணமி வந்துடும். இப்படி நம்மளுடைய சுழற்சிக்கான ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி செய்யலாம். மற்றபடி புதிதாக எந்த காரியமும் ஆரம்பிக்க வேண்டாம். நடக்கிற காரியம் அப்படியே நடந்துட்டு போகும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் கேட்பது அப்படிங்கிற விளக்கம். இங்கே 100ல் 2% அல்லது 3% ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய லக்னம் தெரியும். ஓரளவுக்கு என்னுடைய ராசி நட்சத்திரம்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு லக்னம் தெரியாது. ஒருத்தருடைய பலன் கணிப்பிடுறது லக்னத்தின் அடிப்படையாகவே கணிப்பிடப்படுது. அப்போ அந்த பலனை சொல்லும்போது நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வச்சு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இங்கே ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ பெரிய விடயங்கள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ராசி எப்படி உருவாகுது? சந்திர பகவான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவருடைய பயணத்தை மேற்கொண்டு இருப்பார். இப்போ இன்றைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா, அடுத்தது
ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அதுக்கு அங்கிட்டு மிருகசீர நட்சத்திரத்தில் பயணிப்பார். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிப்பார் ஒவ்வொரு நாளும். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த கார்த்திகையினுடைய தலைப்பகுதி அப்படின்னு சொல்றது எங்க இருக்கு அப்படின்னா மேசராசிக்குள்ள வந்துடும். உடல் கால் பகுதியெல்லாம், உடல் கால் பகுதியெல்லாம் அப்படின்னு நம்ம பிரிப்போம் அதுகளை பகுதிகளாக. அது ரிஷபராசிக்குள்ள வந்துடும். இப்போ அவர் அஸ்வினியில் இருந்தாலோ பரணியில் இருந்தாரோ மேசராசி, அஸ்வினுடைய கார்த்திகையினுடைய தலையில் இருந்தால் அப்புறம் மேசராசி. அப்புறம் உடல் காலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே ரிஷபராசியாக மாறிடும். அப்புறம் ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்தில் எந்த குழப்பமும் இல்லை, அவர் ரிஷபராசி தான். ஆனால் மிருகசீசத்துக்கு வரும்போது அவர் தலைப்பகுதியும் உடல் ஆரம்ப பகுதிகளும் ரிஷபராசிக்குள்ளே வரும். மிருகசீடத்தினுடைய 3ஆம் 4ஆம் பாதம்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய 2 பாதங்களும் பாதங்கள் வரை, அதாவது இந்த உடல் அமைப்பை பொறுத்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆக பிரிப்போம். முதல் பாகம், 2ஆவது பாகம், 3ஆம் பாகமும் 4ஆம் பாகமும் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனத்துக்குள்ளே வந்துடும். இப்படி சந்திரனுடைய நகர்வை வச்சு தான் ராசி கணிப்பிடப்படுது. ஒரு நட்சத்திரத்தின் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அவர் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகவும், அந்த நட்சத்திரம் எந்த ராசி மண்டலத்துக்குள்ள தெரியுதோ இல்லை அமைந்திருக்குதோ அந்த ராசி மண்டலம் ஜென்ம ராசியாகவும் மாறுது. அப்போ யாரை வச்சு நம்ம கணிப்பிடுறோம்? சந்திரன். சந்திரனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா உடல், மனம். ஒருத்தருடைய உடலும் மனமும் எப்படி செயற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விளக்க அந்த அமைப்பை தான் சந்திரன் கொடுக்குது. ஜாதக விதியின்படி தாய் கிரகம் அப்படின்னு சொல்றது, தாய் கிரகம் அப்படின்னு சொல்றது சந்திரனை சொல்றது. ஒரு தாய் தான் கருமுட்டை உருவாக்கி அந்த கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்த பிறகு அந்த உயிர் வளம் பெறும்போது உடல் அமைப்பை கொடுக்கிறதே தாய் தான். உங்களுக்கு தொடர்பு புரிஞ்சிருக்கும். அப்போ உயிர் சக்தி தான் இங்கே கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்தா தான் உயிர் தளிக்கும், அந்த கரு உருவாகும். அப்போ அந்த உயிர் சக்தி எங்கே இருக்குது? தந்தைக்கிட்ட இருக்குது. இங்கே ஜோதிட விதியின்படி தந்தை கிரகம் அல்லது தந்தை அப்படின்னு சொல்கிறது சூரியன். சூரியனுடைய நகர்வு மாதத்திற்கு ஒரு ராசியில் இருக்கும். ஆங்கில மாதத்துக்கல்ல, தமிழ் மாதத்துக்கு. அவர் சித்திரை பிறக்கும்போது மேசராசியிலும், வைகாசி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசிலையும், இப்படி அவருடைய ஒவ்வொரு மாதத்திற்கும் அவருடைய பயணத்தை மாற்றிக்கிட்டே வருவார். அப்போ அதாவது அந்த ராசின்னு ஒரு நாளைக்கு அவருடைய பயணம், அதாவது ஒளிக்கீட்டுகள் இந்த ராசி மண்டலத்தில் படுற நிலையை பொறுத்து உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது. பலனும் பொறுத்து எந்த ராசி மண்டலத்தின் ஊடாக அவருடைய ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அது லக்னமாக மாறும். அது தோராயமாக 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சிறப்பான கணக்குகள் இருக்குது, தோராயமாக புரிஞ்சுக்கொள்ளும். இப்போ காலையில் சூரிய உதயத்தில் இருந்து ஒரு 2 மணித்தியாலங்க எடுத்துக்கொள்ளும். சூரிய உதயம் ஒரு 6:05 வச்சுக்கிட்டா 8:05 வரைக்கும் சூரியன் முதல் ராசியாக, இப்போ ஒரு சித்திரை மாதத்தில் பிறக்கிற ஒருத்தராக இருந்தால் அவர் மேச ராசியில் மேச லக்னமாக பிறப்பார். அதாவது 6:05 8:05 8:05 பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப லக்னமாக மாறிடுவார். இப்படி தான் லக்னம் உருவாது. லக்னம் தான் உயிர். அப்போ லக்னம் தான் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்குரிய அடையாளம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ராசின்னு பொது பேரை சொல்லும்போது உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு லக்னத்தினுடைய பலனை கேட்கணும். இந்த லக்னம் என்ன அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் மேச ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லும்போது மேச லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் அவதானமாக கதைக்கணும். மிதுன ராசிக்காரர்களே அப்படின்னு நான் சொல்லும்போது மிதுன லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். கன்னி ராசிக்காரர்களே
அவங்களுக்கு பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது கன்னி லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ராசியை பார்க்கக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மனம் சம்பந்தமான சில குழப்பங்களை கொடுக்கும், உடல் சம்பந்தமான குழப்பங்களை கொடுக்கும். ஏதாவது கொடுக்குதா அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பில்லை. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னம். அப்போ அந்த லக்னம் தான் முக்கியம். சரி, லக்னம் உங்களுக்கு தெரியாது, என்ன செய்யணும்? உங்கள் ராசி, உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. அதில் ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது ஒரு கோடு அல்லது ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க, அது உங்களோட லக்னம். அதில் பார்க்க தெரியல, விபரங்கள்னு ஒன்று இருக்கும். ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம லக்னம், என்ன திதி, என்ன பிறை, என்ன யோகம், என்ன கரணம், என்ன நாளில் பிறந்திருக்கீங்க, இவ்வளத்தையும் கட்டாயம் முக்கிய விவரங்களை கொடுத்துருப்பாங்க. அப்படியும் தெரியலைன்னா குரு ஜோதிடத்தை போங்க, என் ஜாதகத்தை கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்கன்னா அவர் சொல்லுவார். அப்போ லக்னத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு தெளிவாக வந்துருக்கு. அப்போ லக்ன பலனை தான் எடுத்துக்கிட்டுறது நன்மையை தரும். அடுத்து நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து, வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு இடமிட்டும் இடம் மாறதாக இருக்கலாம், வீடு மாற்றங்களாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்கக்கூடாது. பொறுமை நிதானம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கும் நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது. அடுத்து கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரும். அது கடந்து போகிற பாருங்க, பேசி பெருசாக்காதீங்க. பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். அடுத்தது மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், மனவேதனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்வது நன்மையை தரும். அதே நேரத்தில் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்த கேட்குறது நன்மை. அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம், வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், வரன் தேர்றதாக இருக்கலாம், திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவிக்கு இடையிலே கடந்து போங்க, பேசி பெருசாக்காது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட, உறவினர்களோட பேசும்போது விஷயங்களை சரியான முறையில் என்ன பேசுகிறீங்க, ஏது பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க. அதே மாதிரி நண்பர்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்க இருக்கலாம், பங்குதாரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் தெளிவாக பேசி ஒரு தீர்மானத்தை எடுங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி ஈடுபடாதீங்க. இதற்கு முன்னாடி கடன் கொடுக்கல் வாங்கலில் எதுவும் ஈடுபட்டிருந்தால் அது மூலயமா சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. மாற்றங்கள், புதிய தேட போகிறேன், அதனால் இந்த வேலையை விட போகிறேன் ஒன்று செய்வேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். உடல் உபாதைகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுறது நன்மை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொத்து விஷயங்கள், அது முக்கியமாக பூர்வீக சொத்து வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாகப்பிரிவினைகள், அடகு வச்சது திருப்புறது, இன்றைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு நன்மையாக முடியும். அதே மாதிரி குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போக முயற்சி பண்ணுறாங்க, வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலயமா தேவையற்ற செலவுகள் வருது, அதெல்லாம் கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இது மூலியமான காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மன சந்தோஷம், மனம் திருப்தி, நாளைக்கு பிறகு திருப்திகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
குலதெய்வ கோயில்கள் பெற குலதெய்வத்தை ஆசி பெறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அடகு வைக்கிறது, அடகு வச்ச திருப்ப எதுவும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். கடந்து போங்க, பேசி பெருசாக்காதீங்க. பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கறது நன்மையை தரும். மன நிம்மதி, மன குழப்பங்கள், மன நிம்மதி கெடுறது, மனக்குழப்பங்கள் ஏற்படுறது, மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வங்களையும், குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும், ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்த கேட்கறது நன்மையை தரும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பயணங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். ஒரு அழைப்பை ஏற்படுத்தி போனால் காரியம் நடக்குமா, அந்த அவரை சந்திக்க முடியுமாங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பத்திர பதிவுகளை செய்கிறீங்க, தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை அதை பரிசீலனை செய்யுங்க, பார்த்துக்கொள்ளுங்க, சரி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 3ஆவது நபர்கிட்டையும் சரி பார்த்துட்டு கொடுக்கறது நல்லது. அடுத்தது, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வருவீங்க, அவங்க வேறு ஒரு மாதிரி அதை புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக புரிகிறதுக்கு சொல்கிறவங்க யாரோட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்களோ, ஒரு முக்கியமான விஷயங்கள் பரிமாறும் போது கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அக்கா அண்ணன், தம்பி தங்கச்சி, கணவன் மனைவி, குழந்தைகள், இப்படி யாராக இருக்கட்டும், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அவர்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொல்லுங்கள், முக்கியமாக தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் உபயோகிக்கணுங்கிறதுல கவனமாக இருங்க. திடீர்னு கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு தான் சிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் தேவையில்லாமல் அதுக்கு செலவழிக்க எதுக்கும் செலவழிக்காமல் கையில் இருக்க பணமாக இருக்கட்டும். தேவையற்ற முடிவுகளையும் எடுக்க வேண்டும். சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை புதன் பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நீண்ட நாளாக அழுத்தி வைத்திருந்த பல விஷயங்கள் வெடித்து வெளியே வரப்போகுது. அது வெளியே வர்றது எப்படி வரும்னா, பல மகிழ்ச்சிகளோடையும் சந்தோஷம் எதிர்பாராமல் நடக்கும். இதன் மூலயமா உங்களோட ஆத்ம பலம், நீங்கள் செய்கிற காரியத்தில் இருக்க முயற்சி வேகங்கள், வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கான நிலைகள் எல்லாமும் கதவு திறந்து விடப்படும். அதனால் இன்றைக்கு நீங்கள் முழுக்க உங்களுடைய நோக்கங்களையும் செயற்பாடுகளையும் சரியான வழியில் செலுத்துறீங்கன்னா வெற்றி நிச்சயம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கும், வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கும் நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சணாமூர்த்தி, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமாக உங்களுடைய குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணை. உங்களுக்கு இப்போ இதில் நீங்கள், உங்களுடைய குழந்தைகள், அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் மனைவி, இவங்க எல்லா விஷயத்தையும் 2 பேருக்கும் 3 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடல் கடந்த விஷயம், ஒரு வியாபாரமோ தொழிலோ கல்வியோ இல்லை போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா கவனமாக இருங்க. இல்லை கடல் கடந்து அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களோ கடல் கடந்து இருந்தால் கூட உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய கணவனோ மனைவி அங்கே இருந்தால் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது, தேவையற்ற செலவுகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து, தூக்க இன்மை பிரச்சனைகள், பெண்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் ஏதோ ஒன்று இழந்தது போல் ஒரு நிலை மனதில் ஒரு என்னன்னே ஒரு புரியாத ஒரு குழப்பம் மனதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக உங்களுடைய ஆழ் மனசு ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பண வரவுகள் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த கடன்கள் திருப்பி வர்றது, நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுடைய பணங்கள் விரயமாயிருந்தா அதெல்லாம் கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தை, அப்புறம் உங்களுக்கு 3 பேருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த பரம்பரை சொத்துக்கள் அல்லது சொத்துக்களை வச்சுக்கிட்டு தொழில் வியாபாரங்கள் செய்ய நினச்சா கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு ஆண் குழந்தை அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த காதல் களியாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இதனால் உங்களுக்கு மேலாக அமையும்.